எப்போவுமே நாங்கள் வாரமாக வந்து ப்ரேயர் பண்ணுவோம். டீமாக எல்லோரும் நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம். ஆனால் ப்ரேயர் பண்ணும்போது நம்ம உலக காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். அதாவது தேசத்தில் உள்ள போருக்காக ஜெபிப்போம், எலெக்ஷனுக்கு ஜெபிப்போம், உடம்பு முடியாதவங்களுக்கு ப்ரேயர் பண்ணுவோம், படிக்கிற பசங்களுக்கு, இப்படி நிறைய உலக காரியங்களாக நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் இன்றைக்கி என்ன கர்த்தர் எங்களுக்கு உணர்த்தினாங்க சிஸ்டர் மூலம் அப்படின்னு சொன்னாக்க, ஆவிக்குரிய ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினாங்க எங்களுக்கு. அதாவது நம்ம ஜெபிக்கிறத விட நமக்குள்ளே நாம் எப்படி நம்மளை சுத்திகரிச்சுக்கணும், நாம் ஒவ்வொரு அணுவிலும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளை பரிசுத்தமாக வச்சுக்கணும். ஒரு கடுகளவு கூட நம்ம வந்து கர்த்தருக்கு விரோதமான செயல்களை கோபத்தில் கூட நம்மளை மீறி பிசாசம் நம்மளை சோதிக்கும் போது நம்ம செஞ்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளை எப்போவும் பட்டை தீட்டி நம்ம எப்போவும் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்துகிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம கர்த்தருடைய அந்த சித்தத்தை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். அப்புறம் வந்து நம்ம ஜெபிக்கக்கூடிய ஜெபம் வந்து அது செயல்படணும், ஆண்டவருக்குள்ளே அது ஒரு மகிமைப்படுத்தப்படணும், அது வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னாக்க நாம் வந்து நம்ம ஜெபிக்கக்கூடிய ஜெபம் வந்து நம்ம ஜெபிக்கிறோங்கிறதுனால நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நாங்கள் புதுசாக இருந்துச்சு எங்களுக்கு எல்லாமே. ஆவிக்குரிய வரங்களை வந்து நம்ம எப்படி பெற்றணும், அந்த வரங்களை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது வந்து நாங்கள் நல்ல ஒரு பண்படுத்தப்பட்ட நிலமாக இருக்கணும், அதில் தேவையில்லாத கலைகள் எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம 100 மடங்கு அது பலனை கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது என்ன அப்படின்னா, நாம் ஜெபிச்சோம், அந்த இடத்த விட்டு நம்ம வெளியில் போயிட்டோம் அப்படின்னா மற்ற உலக காரியங்களுக்கான கவலைகள், கஷ்டங்கள், அந்த பொருள் யாசனை, இந்த இச்சை, இப்படி நம்ம மைண்டு அங்கெல்லாம் போகுது. நம்மளை அறியாமல் போகக்கூடிய அது ஒரு விஷயம், என்னதான் ஆண்டவர்களும் இருந்தாலும் கூட. ஆனாலும் இன்றைக்கி நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோம்னா, இந்த இடத்த விட்டு வெளியில் போனாலும் கூட, இந்த ப்ரேயர் காலை விட்டு வெளியில் போனாலும் கூட எப்போதும் ஆண்டவருடைய கரத்தை பிடித்து கொண்டு நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு அவரை நம்ம பேசிக்கிட்டு அவரை பற்றி புகழ்ந்துக்கிட்டு அவருடைய நம்மளுடைய கவலைங்களா கஷ்டங்களா உடனே கர்த்தர்கிட்ட நம்ம அதை சொல்லி ஆவியானவர்கிட்ட பேசி இப்படி நம்ம போகும் பொழுது எப்போதும் நம்ம ஆண்டவர்களையே இருப்போம். அப்போ என்ன சோதனைகள், என்ன பிசாசு போராட்டங்கள், நமக்கு என்ன வருத்தங்கள் வந்தாலும் நம்ம கண்ணீர் விட மாட்டோம், கவலைப்பட மாட்டோம், அடுத்தவங்கள்ட்ட கோபப்பட மாட்டோம், தேவையில்லாத வார்த்தைகளை பேச மாட்டோம், தனிமையில் சிந்திக்க மாட்டோம். அப்போ என்ன இதுலேருந்து தெரியுதுன்னா, எப்போவும் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய சிந்தனையில், செயலில், நம்ம வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள், நம்மளுடைய நடை, உடை, பாவனைகள் எல்லாமே கர்த்தருக்கு பிரியமாக இருந்து கர்த்தருக்குள்ளவே நம்ம வாழணும்னு நினைக்கிற நமக்கு கர்த்தருடைய கரம் மட்டும்தான் எப்போவுமே. அவருடைய கைப்பிடித்து நம்ம நடக்கும் பொழுது முழுமையான நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய முழுமையான அபிஷேகம் பெற்ற அந்த அந்நிய பாஷை பேசக்கூடிய ஒரு மனுஷியாக கடைசி காலம் ஆண்டவருடைய வருகை வரை மட்டும் நம்ம வந்து ஆண்டவர்களை இருக்கணும்னா அது ஒன்று மட்டும்தான். எப்போதும் ஆண்டவருடைய உள்ளே நம்ம வாழணும் அப்படிங்கிறது இந்த நாளில் ஆண்டவர் உண்மையாகவே எங்களுக்கு முழுமையாக வெளிப்படுத்தினாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்குள்ள அந்த குறைகள்லாம் இருந்திருக்கு. அதனால் ஆண்டவர் வந்து இந்த சிஸ்டர் மூலம் அதை ஆண்டவர் வெளிப்படுத்தி நாங்கள் எங்களை பட்டத்திட்டுக்கே கிருபை கொடுத்தாங்க. இனிமேல் நாங்கள் புதுசாக அதை ஏற்கனவே அபிஷேகம் பெற்றிருக்கோம், எல்லாமே பெற்றாலும் கூட மேலோட்டமானது. ஆனால் இன்னும் நம்ம அந்த கல்வி பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த வாழ்க்கையில் போகிறதுக்கு இது ஒரு வழி. கண்டிப்பாக ஆண்டவர் கர்த்தருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்கிறோம். சிஸ்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.